ஹாய் மக்களே, வெல்கம் டு பிகேஎம் லக்ஷ்மி சேனல். இன்றைக்கி என்ன மார்னிங்கே கிளம்பி அங்கே ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துக்கு போயிட்டுருக்கோங்க. இப்போ ரீச் ஆகிட்டோம். மணி பார்த்திங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இப்போ தான் கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க, இன்னும் கொஞ்சம் பேர் வருவாங்க. வீட்லேயே தான் வைக்கிறாங்க, மண்டபம்லாம் பிடிக்கல. ஏன்னா 2வது பேபிங்கிறனால வீட்லேயே வைக்கிறாங்க. வெளியால் யாருமே கூப்பிடல, சொந்தக்காரங்க வரைக்கும் தான் நம்ம வைக்கிறோம். அதனால் சொந்தக்காரங்களை மட்டும்தான் கூப்பிட்ருக்கோம். இது என் தங்கச்சி. சரி, எல்லாருமே சேர்ந்து ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஃபோட்டோ எடுத்தோம். எல்லாருமே ரொம்ப நாள் கழித்து பார்க்குறோம். ரொம்ப நாளுங்கிறத விட ரொம்ப வருஷம் கழித்து நம்ம பார்க்கறதுனால அடையாளமே ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியல. இது என் தம்பியும் தம்பி ஒய்ஃபும். என் பொண்ணை வீடியோ எடுக்க சொன்னால் இந்த கலரில் எடுத்து வச்சுருக்கிறா. சரி, ஊருக்கு கிளம்பலான்னு பார்த்தாக்கா எங்கள் பெரிய சித்தியும் பெரிய சித்தி பசங்களும் விடமாட்டேன்ட்டாங்க. இருந்து தான் போகணும், வந்துருக்கீங்க, 2-3 நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரை மட்டும் அனுப்பிச்சி விட்டானுங்க. என்னை அங்கே இருக்க வச்சுட்டாங்க. சரி, ரொம்ப கம்பல் பண்ணனால நம்மளும் வேணான்னு சொல்ல முடியல. ஸ்மோக் ஹப்புன்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனோம். அங்கே முதல்லே 12 டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணி வச்சுட்டான் தம்பி. அப்போ அங்கே போய் சாப்பிட்லான்னு அங்கே போய் சாப்பிட்டோம். ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு அடுத்து எங்கே போகலான்னு பிளான் பண்ணோம். பொருட்காட்சி பக்கத்தில் போட்டிருக்காங்க, அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான். இப்போ சாப்பிட்டுட்டு பசங்க கொஞ்சம் நேரம் விளாண்டதும் திரும்ப அங்கே கிளம்பணும். எல்லாருமே கறி சாப்பிட்டாங்க. எனக்கு கறி சாப்பிடவே பிடிக்கல. நான் சரி சாம்பார் சாதம், தயிர் சாதம், உருளைக்கிழங்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஐஸ்கிரீம் மட்டும் 2-3 வாட்டி வாங்கி சாப்பிட்டுட்டேன். ரொம்ப நாள் கழித்து பார்த்ததுனால ஒரு பர்த்டே கேக் மாதிரி அங்கே கட் பண்ணி செலிப்ரேஷன் பண்ணோம். செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாம் குட்டி குட்டி பசங்களாக பார்த்தேன். நான் ஒரு 18 வயசு இருக்கும்போது எல்லாம் 4 வயசு 5 வயசு அந்த மாதிரி குட்டி பையன்களாக பார்க்கும்போது இன்றைக்கி பார்த்திங்கனாக்கா எல்லாருக்குமே 4 குழந்தை 3 குழந்தைன்ட்டு பெரிய பெரிய ஆளாகிட்டாங்க. நம்ம அப்போ சின்ன பிள்ளையில எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு அவங்க தெரியுறாங்க. கல்யாணம் ஆனதும் என்ன சொல்கிறது, பாசமும் கொஞ்சம் கம்மியாகி போச்சு. ரொம்ப ஜாலியாகவே விளாண்டோம் கொஞ்சம் நேரம். நிறைய இடம் சுற்றி பார்த்தோம். 1 by 1ஆக நான் அடுத்தடுத்து வீடியோ போடுறேன். எங்கெல்லாம் போனோம், எங்கெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, பாய் மக்களே.